அதிசயங்கள் நிறைந்த வெள்ளியங்கிரி. ஈசனே மலையாக அருள்பாலிப்பது திருவண்ணாமலை. கைலாசமே பூமியில் மலையாக இருப்பது இமயமலை. 7 மலையாக திருமால் காட்சி தருவது திருப்பதி மலை. இது அனைத்தும் அனைவரும் அறிந்ததே. ஆனால் 7 மலையில் சிவன் வசிக்கும் கைலாய மலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? என்னது, 7 மலையில் கைலாயமா? ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? பலருக்கும் தெரியாத அப்படி ஒரு மலை நமது தமிழகத்திலேயே இருக்கிறது என்பதுதான் இதிலிருக்கும் அதிசயமாகும். ஆனால் அந்த மலைக்கு செல்வது என்பது அத்தனை எளிதான காரியமல்ல. காட்டு வழி பயணம், கரடுமுரடான பாதை, வாட்டி வதைக்கும் குளிர், திடீர் மழையும் கொல்லும் பனி புயலும் எப்பொழுது வரும் என சொல்ல முடியாது. ஆபத்தான மலையேற்றங்கள், பயங்கரமான பாதாள பாதை, அடர்ந்த காடு, அச்சமூட்டும் இருள், என்ன மிருகம் எங்கிருந்து எப்படி தாக்கும், எப்பொழுது தாக்கும் என்பது நிச்சயம் இல்லை. கல், முள், பாறை, மேடு, பள்ளம் என நீண்ட தூரம் நடக்க வேண்டும். சரி, சற்று இளைப்பாறலாம் என கொஞ்ச நேரம் எங்காவது அமர்ந்தாலும் போதும், அவ்வளவுதான். அட்டை பூச்சி, இன்னும் என்னென்னவோ விஷஜந்துக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கடிப்பது கூட தெரியாதபடி இரத்தத்தை உறிஞ்சலாம். மூச்சு முட்டும், தலை சுற்றும், காற்றே இருக்காது, சுவாசிக்கவும் முடியாது. ஒவ்வொரு அடிக்கும், ஒவ்வொரு நொடிக்கும் த்ரில்லிங்காக, அட்வென்ச்சரஸாக என்ன ஆகுமோ என்ற பயத்துடனே பயணம் இருக்கலாம். சமயங்களில் உயிரே கூட போய்விடலாம். இத்தனையும் தெரிந்தும் அத்தனையும் சந்தித்து என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஈசனை தரிசித்தே தீர்வது என வருடந்தோறும் லட்சக்கணக்கானோர் 7 மலை ஏறி மலை உச்சியில் இருக்கும் சிவபெருமானை தரிசிக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்டபோது எங்களால் நம்பவே முடியவில்லை. ஆச்சரியத்துடன் அதிர்ச்சியாக இருந்தது. அது மட்டுமல்ல, வருடத்தில் வெறும் 4 மாதங்கள் மட்டுமே அனுமதி கிடைக்கும் அந்த மலைக்கு செல்ல பக்தர்கள் தவம் கிடக்கிறார்கள். அப்படி என்னதான் இருக்கிறது அந்த மலையில் என்ற ஆய்வில் இறங்கிய போதுதான் எங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வந்தது. அது சாதாரண மலை அல்ல. சித்தர்கள் இன்றும் சூட்சுமமாக வாழும் ஒரு ரகசிய மலை. வெள்ளிப்பனி மேகம் தவழும் அமானுஷ்ய மலை. தென் கைலாயம் என பக்தர்கள் கொண்டாடும் அற்புத மலை. அரிய மூலிகை வனம் இருக்கும் அதிசய மலை. தூய்மையான நீரூற்று சுனையாக ஓடும் புனித மலை. இயற்கை அழகும் பஞ்சபூத சக்தியும் ஒருங்கிணைந்த தெய்வீக மலை. ஒர்க் பிரஷரால் வரும் ஸ்ட்ரெஸ், தீராத மனக்கவலை, கிரானிக் இல்னஸ், சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் மற்றும் பல காலம் மருத்துவம் பார்த்தும் கூட தீராத நோய்களை எல்லாம் தீர்க்கும் ஔஷத மலை. அந்த மலை எந்த மலை என கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம் நேயர்களே, அந்த மலை அதிசயங்கள் நிறைந்த வெள்ளியங்கிரி மலை.
இமயத்தில் இருக்கும் கைலாய மலையை கூட தரிசித்து விடலாமாம். ஆனால் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் இல்லையாம். இத்தனை ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏன் செல்ல வேண்டும்? அதன் பின் இருக்கும் விஞ்ஞான ரகசியம்தான் என்ன என இனி காண்போம். இன்றைய காலகட்டத்தில் புற்றீசல் போல திரும்பிய திசையெல்லாம் எங்கு பார்த்தாலும் மருத்துவமனைகள் உள்ளன. ஆனால் நோய் குறைந்துள்ளதா என்றால் அதுதான் இல்லை. தினம் தினம் புது புது கிருமிகள், புது புது வியாதிகள், மருந்து மாத்திரை இல்லாத நாளும் இல்லை, நோயாளி இல்லாத வீடும் இல்லை. சர்க்கரையை குறைக்க மாத்திரை, பிரஷரை குறைக்க மாத்திரை, வலி தீர மாத்திரை, சளி போக மாத்திரை, பசி எடுக்க மாத்திரை, ஜீரணமாக மாத்திரை, உண்ட உணவு கழிவாக வெளியேற மாத்திரை, சத்துக்கு மாத்திரை, அலர்ஜிக்கு மாத்திரை, தூக்கம் வர மாத்திரை, குழந்தை பிறக்க மாத்திரை. உணவே மருந்தாக வாழ்ந்த காலம் மாறி மருந்தே உணவாக மாத்திரையோடு வாழ என்ன காரணம் என ஆராய்ந்த போது ஒரு மருத்துவர் சொன்ன விஷயம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன என இனி பார்க்கலாம். விஞ்ஞானத்தை விஞ்சும் மெய்ஞானம். பிராணாயாமம் என்றால் மூச்சு பயிற்சி அல்லது வாசி யோகம் ஆகும். மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும், சுரப்பிகள் அனைத்தும் நன்கு சுரக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், 100 ஆண்டு காலம் வாழலாம். பிராணாயாமங்களில் பல வகைகள் உள்ளன. அதே சமயத்தில் அனைவராலும் பிராணாயாமத்தை பயிற்சி செய்ய முடியாது. அதனால் நம் முன்னோர்கள் கண்ட ஒரு எளிய வழிதான் இறை வழிபாடு. அதிலும் மிக முக்கியமாக மலை உச்சியில் ஆலயம் கட்டி வைத்தால் கடவுளை தரிசிப்பதற்காக நிச்சயம் பக்தர்கள் மலை ஏறுவார்கள். அப்படி மலை ஏறி இறங்கும் போது மூச்சு சீராகி மூலிகை வாசம் சுவாசமாக உள்ளே செல்லும். அப்போது நரம்புகள் பலப்பட்டு ரத்தம் சுத்தமாகி உடல் முழுக்க இருக்கும் சுரப்பிகள் தூண்டப்பட்டு சுரக்காத சுரப்பிகளும் கூட சுரக்க ஆரம்பிக்குமாம். தீராத நோய்களும் தீருமாம். இதுவே மெய்ஞானியர் கையாண்ட சயின்ஸ். தமிழகத்தில் எத்தனையோ மலை இருந்தாலும் வெள்ளியங்கிரி மலையே மிக மிக கடினமான மலை. அதே சமயம் இங்குள்ள 7 மலை ஏறி இறங்கும் போது மொத்த உடலும் டோட்டலா சேஞ்ச் ஆகி உடம்பு அப்படியே லேசாகிறதாம். அது மட்டுமல்ல, அத்தனை உச்சியில், அதுவும் கடுங்குளிரில் 7 மலைகளை ஏறி இறங்கி வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்கும் போது சித்தர்களுக்கு மட்டுமே சித்தியாகும் குண்டலினி சக்தியானது விழிப்படைந்து உடல் மனம் பலப்பட்டு ஆராதாரம் கடந்து சிவன் அருள் பாலிக்கும் சகஸ்ரார சக்கரத்தோடு மனம் தொடர்பு கொள்கிறது. அப்படி ஒரு எனர்ஜி உடலுக்கு கிடைக்கிறதாம். வருடந்தோறும் தவறாமல் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிப்பவர்கள் சொல்வது இதுதான். வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா நான் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிச்சிருவேன். முன்னையெல்லாம் ஒரு சளி பிடிச்சா கூட மாத்திரை போடுவேன். ஆனா இப்ப கடந்த 6 வருஷமா மருந்து மாத்திரை இல்லாம வாழறேன். அது மட்டும் இல்ல, வருஷம் ஃபுல்லா பாடி சார்ஜ் ஆனது மாதிரி அப்படி ஒரு எனர்ஜி இங்க வந்தா கிடைக்குது. இது எல்லாமே வெள்ளியங்கிரி ஆண்டவர் அருளாலதான். இத சொன்னா புரியாது, அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும்னு சொல்லி முடிச்சாரு.
இதையெல்லாம் கேட்டதும் உடனே வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசித்தே தீர்வது என்று தோன்றியது. அதனால் 7 மலை உச்சியில் அருள்பாலிக்கும் வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிக்க சென்னையிலிருந்து வெள்ளியங்கிரியை நோக்கி பயணித்தது எங்கள் குழு. ஒன்றாவது மலை. வெள்ளியங்கிரியில் மொத்தம் 7 மலைகள் உள்ளன. சில மலைகள் படிக்கட்டு வழியாகவும், சில மலைகள் சமவெளியாகவும், சில மலைகள் அடர்ந்த காட்டுக்குள் ஏற்ற இறக்கங்களுடன் பாறைகள் நிறைந்து கரடு முரடாக இருக்கும். இந்த 7 மலைகளை கடந்து போனால் 7வது மலையில் சிவபெருமானை தரிசிக்கலாம். ஆனால் அது அத்தனை எளிதல்ல. ஒரு சிலர் ஆர்வ கோளாறினால் ட்ரெக்கிங் போல ஒரு ஜாலிக்காக என்னதான் இருக்க போகிறது என அசால்ட்டாக மலை ஏறுகிறார்கள். அப்படி வருவோரில் ஒரு சிலர் ஆபத்துக்களை சந்திக்க நேருகிறது. சமயங்களில் உயிரே கூட போய்விடுகிறது. அதனால் சிவனை நினைத்து சிவ சிவ என மனதுள் ஜபித்துக் கொண்டே மலையேறினால் அந்த சிவனே துணையாக வருவார் என கூறி முடித்தார். அவருடன் பேசிக்கொண்டே வந்ததில் பயத்துடன் பக்தியும் அதிகமானது. தொடர்ந்து படிக்கட்டாக இருந்ததால் ஏற முடியாமல் ஏறி வந்தோம். இங்கு காணப்படும் படிக்கட்டுகள் அனைத்தும் சமமாக இல்லை, கரடு முரடாக இருந்தது. அதனால் நடக்க சற்று சிரமமாக இருந்தது. காலும் வலித்தது, அசதியாக இருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் செய்தோம். மலை ஏறும் வழியில் ஆங்காங்கே தாகம் தணிக்கவும் பசியாறவும் கடைகளை பார்க்க முடிந்தது. நாங்கள் தர்பூசணி வாங்கி உண்டோம். சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தோம். திடீரென ஒரு சிவனடியார் சங்கொலி எழுப்பினார். அது எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது. ஆனாலும் முதல் மலையே இவ்வளவு தூரமா என்பது போல இருந்தது. வழியில் வயதான பெண்களும் இன்னும் பலரும் எங்களோடு நடந்து வந்தார்கள். ஒரு இடத்தில் ஆள் அரவமே இல்லை, நடு காடு. அப்பொழுது எங்களுக்கு முன்னும் யாரும் செல்லவில்லை, எங்களுக்கு பின்னும் ஒருவரும் வரவில்லை. அதனால் எங்களையும் அறியாமல் நடக்க கொஞ்சம் அச்சமாக இருந்தது. உடனே எங்கள் கேமராமேன், சிவன் இருக்க பயம் எதற்கு, சிவாய நம என்றால் அபாயமும் வருமோ என்று சிரித்தபடி சொன்னது அனைவரையும் சிந்திக்க வைத்தது. உடனே பயம் போய் அனைவரும் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லியபடி நடக்க ஆரம்பித்தோம். சிறிது தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் வந்தது. அங்கு இருந்த விநாயகரை வழிபட்டோம். இத்தோடு முதல் மலை முடிந்தது என்றார்கள். இந்த ஒரு மலை ஏறவே பெரும் கஷ்டமாக இருந்தது. இரண்டாவது மலை. இரண்டாவது மலையில் படிகள் இன்னும் மோசமாக இருந்தது. படிகள் எதுவுமே சரியாக இல்லை எனலாம். பாறை நடுவே நடப்பது போல இருந்தது. கால் அப்படியே கலண்டது போல அப்படி ஒரு வலி. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆயினும் மனதில் வெள்ளியங்கிரி ஆண்டவரை நினைத்துக்கொண்டு ஓய்வெடுத்து நடந்தோம். இந்த மலையில் ஏராளமான பாறைகள் இருந்தன. இங்குள்ள பாறைகளெல்லாம் வழுக்குவதால் இந்த மலைக்கு வழுக்குப்பாறை என்ற பெயராம். வழியில் பல இடங்களில் எங்களுடன் யாரும் வரவில்லை. ஆயினும் குரங்குகளை பார்க்க முடிந்தது.
ஒரு இடத்தில் ஒரு குகை இருந்தது. அதில் சிவலிங்கமும் இருந்தது. இந்த குகையை பாம்பாட்டி குகை என்று அழைக்கிறார்கள். முன்னொரு சமயம் பாம்பாட்டி சித்தர் இங்கு வந்து தவம் புரிந்ததாக ஐதீகம். அந்த குகையுள் சென்று சிவபெருமானை வழிபட்டோம். இதிலிருந்து 3வது மலை ஆரம்பமாகிறது என்றார்கள். 3வது மலை. 2 மலைகள் ஏறி வந்து களைப்பு நீங்க 3வது மலையில் அங்கங்கு அமர்ந்து அமர்ந்து சென்றோம். அப்பொழுது மலை உச்சியிலிருந்து மலையின் மொத்த அழகையும் கண்டோம். கிட்டத்தட்ட வானத்திலிருந்து மலையை பார்த்தது போல இருந்தது. மிக பசுமையாக இருந்தது. மூலிகை வாசம் மனதை ஏதோ செய்வது போல இருந்தது. சற்று நேரம் அந்த இயற்கை அழகை ரசித்துவிட்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினோம். வழியில் அங்கங்கு காணப்படும் ராட்சச மரங்களின் வேர்களை பார்ப்பதற்கு ஆக்டோபஸ் போல காட்சி தந்தது. இந்த மலையில் பல இடங்களில் இறங்கி ஏற வேண்டியும் இருந்தது. அப்பொழுது அங்கு ஒரு சுனை இருந்தது. அந்த சுனையின் பெயர் கைத்தட்டி சுனையாம். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த தீர்த்தம் மருத்துவ குணம் வாய்ந்ததாம். அதனால் அதை நாங்களும் சேகரித்துக் கொண்டோம். மெல்ல நடந்தோம். ஒரு வழியாக 3வது மலையை ஏறி முடித்தோம். அடுத்து 4வது மலையை ஏற ஆரம்பித்தோம். 4வது மலை. இந்த மலையில் அப்படியே விபூதியை கொட்டி வைத்தது போல அங்கங்கு இருந்தது. பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்தது, இந்த மலையின் பெயரே திருநீறு மலைதானாம். நான்காவது மலையை ஏறியதும் இன்னும் 3 மலைதான் ஈஸியாக ஏறிடலாம் என நினைத்தோம். அப்பொழுது எங்களோடு வந்த ஒருவர், உண்மையில் இந்த பயணத்தின் கடுமையான ஏற்றத்தை இன்னமும் நீங்கள் யாரும் ஏறவில்லை என்றார். இதை கேட்டதும் எங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. என்னது, இத்தனை பெரிய பெரிய பாறைகள், கல், முள், மரம், செடி, கொடி எல்லாம் கடந்து வந்தும் இன்னமும் இதையும் விட கடினமான மலையை ஏற வேண்டுமா? ஆமாம், இனிதான் அதிக சிரமமான ஏற்ற இறக்கமே வர இருக்கிறது என்றார். இதை கேட்டதும் எங்களுக்கு தலையே சுற்றியது. சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்து ரிலாக்ஸ் செய்தோம். இந்த மலையில் சமவெளி அதிகமாக இருந்தது. எறும்பு சாறை சாறையாக செல்வது போல நடந்து சென்றோம். நீண்ட தூரம் நடக்க வேண்டியிருந்தது. ஏதோ தெரியாத திக்கை நோக்கி நடப்பது போல இருந்தது எங்கள் பயணம். வெகு தூரம் நிற்காமல் நடந்ததால் கால் வலித்தது. நேரம் ஆக ஆக மலை உச்சிக்கு செல்ல செல்ல குளிரும் அதிகரித்தது. 5 மணிக்கெல்லாம் இருள் சூழ நாங்கள் இரவில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்க வேண்டியதும் ஆயிற்று. இரவில் ஏதேதோ ஒலிகளெல்லாம் கேட்டது. வானத்தில் வித்தியாசமான காட்சிகளெல்லாம் தெரிந்தது. திடீரென மிகப்பெரிய ஒளி ஜோதியாக வானில் தெரிந்தது. இதையெல்லாம் யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. ஒரு சில வேளையில் திடீரென ஏதோ நறுமணம் எங்களை கடந்து செல்வது போல தோன்றியது. இரவு நெடுநேரம் வானத்தை பார்த்தபடி இருந்தோம். எப்பொழுது தூங்கினோம் என தெரியவில்லை. ஆனால் அதிகாலையில் எழுந்தோம். இல்லை இல்லை, சூரிய பகவான் எங்களை எழுப்பினார் என்றுதான் கூற வேண்டும்.
ஆமாம், சூரியன் அடிவானத்திலிருந்து சிவப்பு நிறத்தில் மெல்ல உதயமானார். இத்தனை உயரமான மலை உச்சியிலிருந்து சூரியன் உதிக்கும் அந்த அழகை பார்த்தபோது விவரிக்க வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு அழகு, ஆனந்தம், வித்தியாசமான அனுபவமாக அது இருந்தது. சிறிது நேரம் அந்த இயற்கை அழகையெல்லாம் ரசித்துவிட்டு அங்கு இருந்து கிளம்ப மனமே இல்லாமல் 5ஆம் மலையை நோக்கி நடக்கத் தொடங்கினோம். 5வது மலை. ஐந்தாவது மலை மிக கடினமானது என கூறினார்கள். இந்த மலையின் பெயர் பீமன் களியுருண்டை மலையாம். மிகப்பெரிய பாறை இங்குள்ளதால் இம்மலைக்கு இந்த பெயர் வந்ததாம். அது மட்டுமல்ல, இந்த மலையில் அனைவரும் சொன்னது போல மிக கடினமான ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்தது. 3 முறை அதள பாதாளம் போல இறக்கம். பின் அதை ஏற நாங்கள் பெரும் பாடுபட்டோம். ஒரு இடத்தில் இறங்கி ஏறும்போது அத்தோடு மலையே இனி நிலமே இல்லை என்பது போல இருந்தது. ஆனால் அந்த இறக்கம் இறங்கி ஏறிய பின்னர்தான் அந்த அற்புதமான காட்சி எங்கள் கண்களுக்கு பட்டது. ஆம் நேயர்களே, வெள்ளியங்கிரி சிவபெருமான் அருள் பாலிக்கும் 7வது மலை கண்களுக்கு தென்பட்டது. அதை பார்த்தபோது 5ஆம் மலையும் முடிவுக்கு வந்தது. 7வது மலையை இன்னமும் அடையாத போதும் தூரத்திலிருந்து பார்த்ததற்கே எங்களுக்குள் புது சக்தி வந்தது போல இருந்தது. அப்பொழுது இன்னும் ஒரு அதிசயமும் காத்திருந்தது. அங்கு ஒரு தீர்த்தம் இருந்தது. அதை பிரம்ம தீர்த்தம் ஆண்டிச்சுனை என்கிறார்கள். அந்த தீர்த்தம் உள்ளே மிக அற்புதமாக சிவலிங்கம் ஒன்று இருந்தது. அந்த நீரில் குளித்துவிட்டு ஈசனை வணங்கிவிட்டு 6ஆம் மலையை நோக்கி நடந்தோம். 6வது மலை. ஆறாவது மலையை சந்தனமலை என அழைக்கின்றனர். இங்கு நிலம் சந்தன நிறமாக காட்சி தருவதால் இந்த பெயராம். இந்த மலையை கடக்கும் போது, மெல்ல ஏறும்போது மலையின் உச்சியில் இருப்பதை நன்கு உணர முடிந்தது. குளிர் இங்கு மிகவும் கடுமையாக இருந்தது. ஒரு வழியாக 7வது மலையை அடைந்தோம். ஏழாவது மலை. 7வது மலை உச்சியில் இருக்கையில் மேகம் தென்றலாக உரசிச் செல்வதை நன்கு உணர முடிந்தது. இந்த கடுமையான குளிரிலும் ஏதோ ஒரு ஆனந்தம், அதை சொல்ல தெரியவில்லை. அப்பொழுது ஒரு எண்ணம், கையிலை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்களும் பார்த்ததில்லை. ஆனால் இதுவே கைலையாக தோன்றியது. இதுவரை நடந்து வந்த வலி, களைப்பு, அசதி எல்லாம் எங்கு போனது என தெரியவில்லை. உச்சியை அடைந்த நொடி அப்படி ஒரு பேரானந்த உணர்வு. மலை உச்சியில் பெரிய பெரிய பாறைகளை அடுக்கி வைத்தது போல இருந்தன. வளைந்து சென்றது அந்த பாதை. செல்லும் வழியெல்லாம் ஏராளமான சூலாயுதங்கள் பார்ப்பதற்கு மிக விசித்திரமாக இருந்தது. ஏதோ தேவலோக வாயிலுக்குள் நுழைவது போலவும் இருந்தது.
7வது மலை உச்சியில் முதலில் இருப்பது விநாயக பெருமான். பின்னர் தவக்கோலத்தில் இருக்கும் மனோன்மணி அம்பாளை வழிபட்டோம். அதை கடந்து சென்றபோது அந்த பாறைகளுக்கு நடுவே ஒரு குகைக்குள் சிவபெருமான் சுயம்புவாக பஞ்சலிங்கேஸ்வரராக காட்சி தந்தார். அந்த குகைக்கு முன்புறம் பிருத்வி அப்பு லிங்கங்களும் குகையுள் தேயு வாயு ஆகாய லிங்கங்களும் இருந்தன. நாங்கள் சென்றபோது சிவனடியார்கள் சிலர் பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பூஜை மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை போதுகின்ற பார்த்ததும் அப்படியே மெய்சிலிர்த்து போனது. அறிந்து கூற வல்லீரே அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவும் வாசல் சொந்தமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல பேசலானதானுமல்ல, அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே. நினைப்பதொன்று கண்டிலே நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ, அனைத்துமாய கண்டமாய நாரி உன் அநாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு தெங்கனே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய. எத்தனை பெரிய பயணம் இது! மிக கடினமான 7 மலைகள், அதையெல்லாம் கடந்து பல ஆபத்துகளை எல்லாம் தாண்டி கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் நடக்கவே முடியாத கரடு முரடான பாதையில் கல் முள் வழுக்குப்பாறை நடுவே எப்பொழுது என்ன நடக்கும் என தெரியாத நிலையில் ஈசனே துணையென வந்தோம். ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின், ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின், ஓம் நம சிவாயமே உட்கலந்து நிற்குமே. ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இப்பொழுது இந்த நொடியில் ஈசனும் நாங்களும் மட்டுமே இருக்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவன் பாதார விந்தங்களில் பல ஜென்ம பாவமெல்லாம் கரைந்து போனது போல அப்படி ஒரு ஆனந்தம். மலை இறங்கும் போது
ஒன்றே ஒன்று மட்டுமே தோன்றியது. அது என்ன தெரியுமா? மீண்டும் எப்பொழுது வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசிப்போம்? மறக்க முடியாத இந்த பயணத்தை பக்தியோடு பயணியுங்கள். பயத்தை சிவனே போக்குவான். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பயணங்கள் தொடரும். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8939936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். அதிசயங்கள் நிறைந்த வெள்ளியங்கிரி.